எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். ரெக்கார்டிங் அரட்டை டைம் ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி நானு அவசர அவசரமா ஏதோ சாப்பிட்டுட்டே நம்ம ரெக்கார்டிங் வந்திருக்கு. ஸோ ஐபிஎல்லும் வந்துருச்சு. அதனால எல்லாருமே வந்து என்ன ஆனாலும் எவ்வளோ இது இருந்தாலும் ஐபிஎல் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படின்னு வந்துட்டோம். நிறைய ஏன்னா ஷெட்யூல் வந்துருச்சு. ஷெட்யூல் வந்தோடனே பயங்கரமா பரபரப்பாயிருச்சு. எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, இந்த சில டீம்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்க. சிஎஸ்கே வந்து 9 வாட்டி ஓப்பனிங் கேம் ஆடி இருக்கு. ஆர்சிபி, மும்பை, கேகேஆர் இந்த மாதிரி பெரிய டீம் 8 மேட்ச் 7 மேட்ச் இப்படி ஆடி இருக்காங்க. பஞ்சாப் வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது இல்ல. எல்எஸ்ஜி வந்து ஒரு மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது இல்ல. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமியில நம்ம ஏற்கனவே போன வீடியோ சொல்லியிருந்தோம். அதுதான் அஃபீஷியலா வந்திருக்கு. இதுல வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு லாஸ்ட் இயர். அதையும் மீறி சின்னசாமி ஹோஸ்ட் பண்றாங்க. தே ஹவ் பவுன்ஸ் பேக். ஸோ அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ஹோப் இட் கோஸ் வெல். இது வந்து ஒரு பயங்கரமான சின்னசாமி வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ். அதுல கொண்டு வந்து எஸ்ஆர்எச் இறக்குறாங்க. பயங்கர ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் தான் ஐபிஎலுக்கு. ஃபர்ஸ்ட் 20 மேட்சுக்கு மட்டும் இவங்க ஷெடியூல் அனுப்பிச்சிருக்காங்க. ஆஃப்டர்நூன் மேட்சஸ்லாம் 3:30 ஸ்டார்ட், ஈவினிங் மேட்சஸ்லாம் 7:30 ஸ்டார்ட். ஸோ 7 o'clock டாஸ், 3 o'clock டாஸ். வழக்கம் போல தான் இது. இதுல வந்து எப்படி நினைக்கிறீங்க இந்த ஷெடியூல் பார்த்துட்டு? இதுக்கப்புறம் மற்ற ஷெடியூல்லாம் வரும். 84 மேட்சஸ் 20க்கு மட்டும் தான் வந்திருக்கு. மற்றதெல்லாம் எப்போ வரும் எல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இல்ல அதான் அவங்க வெயிட்டிங் ஃபார் தி எலெக்ஷன் டேட்ஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ், அதனால தான் அப்படி 50-20 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. மீதி வந்தோடனே பெஸ்ட் வந்துடும். 3:30 7:30 ஸ்டார்ட் போன வருஷம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அது ஓகே தான். அதுவும் வந்து வீக்கெண்ட்ல சண்டே மட்டும் தான் டபுள் ஹெட்டர் வச்சிருக்காங்க. அதுவும் எதிர்பார்க்கறது தான். இவங்க ஆர்ஆர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் 3 மேட்ச், அதுவும் பிரீமியம் மேட்சஸ் எல்லாமே வந்து கவுஹாத்தில வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் தான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பேரை மாத்திக்க வேண்டியதுதானே, வேற கேட்டு கவுஹாத்தி ராயல்ஸ் அப்படின்னு மாத்திங்க. அசாம் ராயல்ஸ். அஸ்ஸாம் ராயல்ஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு கேப்டனும் அந்த ஊருக்காரரு, அது எதுவும் இன்ஃபுளுன்ஸ் ஆனும் தெரியல. பட் மும்பை சிஎஸ்கே எல்லா மேட்சுமே அங்க வைக்கிறாங்க. அதான். ஸோ பட் ஆனா அவங்க முன்னாடியே போன வருஷமும் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஸ்டேடியம் விட்டு அவங்க மூவ் பண்றதா நிறைய பேசிட்டு இருந்தாங்க. பூனேல கூட போய் விளையாடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க போய். ஸோ அதனால அந்த டீம் ஓனர்ஷிப் மாற போகுது. ஸோ அது எந்த அளவு பல ஐ மீன் இந்த சீசன் விடுங்க, அடுத்த சீசன்ல இருந்து கம்ப்ளீட்டா மாறினாலும் வேற லொகேஷன் போனாலும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம் சும்மா இப்படி, ஒரிஜினலாவே குவஹாத்தி ராயல்ஸ் அசாம் ராயல்ஸ் மாறலாம் அப்படின்றீங்க. தெரியல, புனே ராயல்ஸா கூட மாறலாம். இப்போ இதுல வந்து நான் பார்த்தது பாருங்க, ஆர்சிபிக்கு வந்து ஒரு 7 நாள் ரெஸ்ட் கிடைக்குது. அது வந்து ஒரு மேசிவ் ரெஸ்ட் விண்டோ எடுத்த உடனே கிடைக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹோம் கேம் தான். கொல்கட்டா வந்து அரௌண்ட் 10 டேஸ்ல வந்து 3 ஹோம் கேம்ஸ் ஆடிடுறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் தான் என்னதான் இருந்தாலும். ஆர்ஆருக்கும் 3 மேட்ச் எடுத்த உடனே கவுஹாத்தியில் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். இதுல வந்து சிஎஸ்கேவும் மும்பையும் நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. கவுஹாட்டிக்கு போறாங்க, ஒரு கேம் சென்னையில் ஆடுறாங்க. மும்பையுமே வந்து டிராவல் பண்றாங்க. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மும்பை வந்து ஆர் நோன் டு பி ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் தோத்து அவங்க பழகிட்டாங்க. இல்ல அது அவங்க வேணும்னே கூட பண்றாங்களா, அப்பதான் நாங்க டோர்னமெண்ட் ஜெயிப்போம் அப்படின்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு நிறைய மேட்ச் தோக்குறாங்க எடுத்த உடனே. ஸோ அவங்க வந்து மும்பையில் ஆடுறாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச், அடுத்து திருப்பி டெல்லிக்கு போறாங்க, திருப்பி கவுஹாட்டி போறாங்க. அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய ஷெட்யூல். ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது டிராவலிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஐபிஎல் தான். அதை வந்து எதுவும் இது பண்ண முடியாது. ஐ மீன் சரி, இப்போ அப்படி போடுறாங்க. திடீர்னு இப்போ 3 மேட்ச் உடனே விளையாடிட்டாங்கன்னா அடுத்தது அவங்களுக்கு அப்புறமா அவே மேட்சஸ் நிறையா இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து காரணம் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னலில் வந்து நாங்கள் ஒரே கிரவுண்டில் விளையாடி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரிலாம் இதில் காரணம் சொல்ல முடியாது. அது வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க தனித்தனியாக தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 7 ஹோம் மேட்சை வந்து பிரித்து விளாட்றாங்க. அதெல்லாம் அவங்க எடுக்கிற டிசிஷனு. ஸோ ட்ராவல்லையும் சேர்த்து ஹோம் கேம் அட்வான்டேஜ்லாம் இருக்குது இதில். அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. அது இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். அது ஓகே. பட் ஆனால் சில டைம் ரொம்ப க்ளோஸாக இருக்கு. இப்போ சென்னை வந்து 3rd ஏப்ரல் ஒரு மேட்ச் ஹோம்ல விளையாடுறாங்க. 5th ஏப்ரல் 1 டே பிரேக்ல பெங்களூர் கிட்ட தான் 2 மணி நேரம் தான். நீங்க அடிச்சு வண்டி ஓடிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 மேட்ச்ல போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. பட் இருந்தாலும் 1 டே பிரேக் தானே கிடைக்குது பிட்வீன். நீங்க இப்ப நைட் லேட் நைட் மேட்ச் முடிஞ்சுன்னா நீங்க லிட்டரலா நீங்க பெங்களூரு போய் அந்த பிட்ச் அசஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கிட்டு பிராக்டிஸ் கிடையாது, அப்படியே விளையாடுறது தான். அடுத்த நாள் நைட் விளையாடுறது தான். அது ரொம்ப க்ளோஸா இல்லையா? இல்ல அது இப்ப இட்ஸ் நாட் ஒரே நாள்ல வெற்றி என்ன சொல்றேன்னா, ஒரே நாள்ல டக்குன்னு பிளான் பண்ணி போறதுக்கு அவங்க வந்து பஞ்சதந்திரம் கமல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில இருந்து பெங்களூருக்கு டக்குன்னு பிளான் போட்டு போறதுக்கு சிஎஸ்கே ஒரு சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது. இது மல்டி ஃபேக்டர். எலெக்ஷனு, செக்யூரிட்டி, இதெல்லாம் நிறைய இருக்கு. இதை வச்சு தான் இப்போ பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போவே அனௌன்ஸ் பண்ணி ஆகணும்.
அப்ப வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ், அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதை வந்து ஒரு காரணமா காமிக்கக்கூடாது. So, அந்த ஒரு மேட்ச் வேன்ல அப்படி தான் இருக்கும், போவாங்களா வெற்றி? சில ஒரே டீமுக்கு நாள் இருக்கலாம், சென்னையில இருந்து அவ்வளவுதான். பெங்களூருக்கு ஐஸ் கோல்டு காஃபி குடிச்சிட்டே போவாங்களா? See, அவங்களோட அவங்களோட எண்ணம் வந்து பிரீமியர் கேம் ஆர்சிபி vs சென்னை ஞாயிற்றுக்கிழமை சண்டே நைட்டு இருக்கணும். நடக்கணும். அவ்வளவுதான். அதுதான் மல்டி ஃபேக்டரியல் ப்ராட்காஸ்ட் ப்ரெஷர் எல்லாம் ப்ராட்காஸ்ட் ஆனா அந்த ஒரு நாள் பிரேக்ன்றது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓகே, அட்லீஸ்ட் இது ஏர்லி இந்த டோர்னமெண்ட். இது வந்து கடைசி டோர்னமெண்ட் கடைசியில திருப்பி அவங்க இன்னொரு மேட்ச் வந்துச்சுன்னா அப்ப எப்படி போட்டாங்கன்னா அப்ப கஷ்டம் தானே. இட்ஸ் நாட் ஃபேர்னு சொல்றேன். அதாவது எந்த டீம்னாலும் சொல்றேன், ஒன் டே பிரேக்ன்றது எந்த டீமுக்கும் இட்ஸ் நாட் ஃபேர்னு சொல்றேன். சிஎஸ்கேனுக்காக சொல்ல, சிஎஸ்கே ஆப்வியஸா தெரியுது, பட் மத்த எந்த டீம்னாலும் இட்ஸ் நாட் ஃபேர், அவ்வளவுதான். பார்டர்ல கேட்க போறாங்க, சார் என்னுடைய பிரதர் பரதன் வந்து உங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வேலை செய்யறாரு அப்படின்னு கேட்க போறாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் ஒரே நாள் அவங்க பஞ்சதந்திரமன் மாதிரி தான் கிளம்பி போகணும் சென்னையில இருந்து பெங்களூருக்கு. எப்படி போறாங்க, ஜெயிக்கிறாங்களா? ஏன்னா அது ஒரு பெரிய மேட்ச், சும்மாலாம் சொல்ல முடியாது. இவங்க கிளம்பி போறது வந்து அது சிஎஸ்கே ஆர்சிபிங்கிறது வந்து பொட்டன்ஷியலி பிகெஸ்ட் மேட்சஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல அதுவும் ஒன்று. அந்த மேட்ச்சுக்கு ஒரு நாள் தான் பிரேக் அப்படிங்கிறது சம்திங் டு பி பாண்டட் ஓவர். ஸோ அதுதான் பார்ப்போம். இந்த ஷெடியூல் இவங்க கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே கொடுத்தா விளையாடி தான் ஆகணும். சில அவைலபிலிட்டிலாம் பேசுறாங்க. எஸ்பெஷலி இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்லாம் அழுது புலம்பி ட்வீட் பண்ணி ஊர் மண்ணலி போட்டு ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போனாங்க நிறைய பேர், டேரன் சாமி மாதிரி. இதுல வந்து அகில் ஹுசேன்லாம் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி எனக்கு பிரைவேட் பிளேன்லாம் வேணும்லாம் போட்டுட்டு இருந்தாரு. இவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் போறாங்க, போயிட்டு எப்படி திரும்பி வர போறாங்க, டைம்குள்ள வந்துடுவாங்களா? இந்த சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் எஸ்பெஷலி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப லேட்டா தான் போனாங்களே, என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அது டைமுக்கு வந்துருவாங்க, எதிர்பார்க்க 2 வீக்ஸ் இருக்குல்ல, வந்துருவாங்க. அட்லீஸ்ட் அண்டர் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தே ஷுட் கம் பேக். அது நிறைய பேர் ஏதோ லைட் விலையெல்லாம் அதிகமாயிடுச்சுன்னு, பட் பிரான்ச்சைசிஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க. ஒன் வே டிக்கெட் தானே வாங்க போறாங்க இப்போதைக்கு. இல்ல ஸோ முன்னாடினா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து பொலாட் இருந்ததுனால எப்படியும் இவங்க அரேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க, அது கூட எல்லாம் வந்துருவாங்க. இப்ப அந்த அந்த இதுல யாரும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மேபி அதுல வேணா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வந்துருவாங்க மோஸ்ட்லி. வந்துதான் ஆகணும். ரோடு ரஃபா இருக்கு, ரூட் டஃபா இருக்கு, ஃபிளைட் எடுக்க முடியாதுன்னு பைலட் சொன்னா அப்படிலாம் சொல்ல இப்படிதான் முடியாது. பரவாயில்ல, யாராச்சும் ஒருத்தர் பாஸ்போர்ட் விட்டு வந்துட்டாருன்னா ராஜஸ்தான்ல. இப்ப என்னன்னா இதுல நிறைய பிளேயர்ஸ் எஸ்பெஷலி வேர்ல்ட் கப் வின்னிங் இந்தியன் டீம் பிளேயர்ஸுமே 16th அந்த ரேஞ்சில் எல்லாருமே அந்த டீம் கேம்ப் 16, 17 ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்ரிபடி ஆர் ஜாயினிங். இப்போ இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் முந்தா நேத்து போனவங்க 10ஆம் தேதி மார்ச் போறவங்க சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டு திருப்பி 16 வரணுங்கிறது கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் இல்லையா? மேபி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். இந்தியன் பிளேயர் சொல்றியா? இந்தியன் பிக் ஸ்டார் பிளேயர், இந்தியன் பிளேயர், வேர்ல்ட் கப் வின்னர்ஸ் எல்லாருமே வந்து 16th onwards they are joining the camp. இந்த ஹோஸ்ட் அப்படின்றதுனால இவங்க வந்து காலங்காலமா வந்து ஒரு டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே, சீரீஸ் முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஆடுறதும், ஐபிஎல் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு பைலேட்டரல் சீரீஸோ ஒரு டோர்னமெண்ட் ஆடுறதும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க அதுக்காக தான் 131 கோடி கொடுத்தாங்க. அதை வந்து வச்சுட்டு நீங்க பரவாயில்ல பேசாம வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, வந்துருவாங்க. இட்ஸ் நாட் ஃபேர்னு கேட்கறது ஓகே தான். அதிகமா கிரிக்கெட் அளவுக்கு அதிகமா விளையாடுறாங்க. பட் திடீர்னு ரஜினி டைலாக் சொல்ல போறேன்னு பார்த்தேன், அளவுக்கு அதிகமா ஐபிஎல் விளையாடுற கிரிக்கெட்டரும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இல்ல இதெல்லாம் பிரச்சனை அதுவும் இல்ல. பட் அதான் சொல்ற, பேமெண்ட் காசு வாங்குறாங்க, வந்து விளையாடுறாங்க. இது வந்து டியூ எக்ஸ்பெக்டேஷன். ப்ராட்காஸ்ட் அதான் எதிர்பார்க்கறாங்க, அந்த எந்த பிரேக்கும் விடாம நடத்தி பாக்குறாங்க. அதனால இல்ல பிளஸ் வந்து உடனே மேபி தே வில் டேக் a few days rest also. அதுக்கு வந்துருவாங்க கேம்புக்குன்றது வேற. வந்த உடனே இன்டென்ஸ் ட்ரைனிங் இருக்காது. மேபி ஒரு 1 வீக் கழிச்சு இன்டென்ஸ் ட்ரைனிங் இருக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு ஐ திங்க் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் கேம்டா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்துருவாரா போயிட்டு சொல்லு. இல்ல இப்போதைக்கு ஐ திங்க் எல்லாருமே ப்ரொஃபஷனல் எனஃப் டு நோ ஹவு மச் தே நீட் ப்ராக்டிஸ், எவ்வளவு நாளைக்கு இப்படி பண்ணணும்னு மோஸ்ட்லி தெரியும். ஐ திங்க் தே வில் பி ப்ரிப்பேர்ட். அதுக்கேற்ற மாதிரி அவங்களே பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ எல்லாம் இதை யூஸ் டு இட், இந்த மாதிரி விளையாடுறது. ரொமாரியோ ஷெப்பர்டு இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்டிங் இந்த பிளேயிங் 11 மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம். ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டு, அகில் ஹுசேன், நிறைய பேர் இருக்காங்களடா. வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து வரமாலாம் இருக்க மாட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க கண்ட்ரி இது வேணா மிஸ் பண்ணுவாங்களே தவிர வந்துருவாங்க. அவங்க என்னது இந்த SA20 இருந்து கிளம்பி போய் IL20 ஆடுறது, IL20 கிளம்பி போய் SA20 ஆடுறது, அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அவங்க.
இப்போ வந்து அதனால மெயினா ஃபிளைட்டுக்காக தான் சொல்றீங்க. ஃபிளைட் வந்து ஐ திங்க் அப்படிப்பட்ட ஒரு பிஸியா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் எல்லா பிரான்சைஸ் ஒரு 4 பிரான்சைஸ் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்கிற பிரான்சைஸ். எல்லாரும் சேர்ந்து ஒரு இது தனியா flight ஒரு அரேஞ்ச் பண்ற மாட்டாங்க. கண்டிப்பா ம். பண்ணிடலாம். சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நிறைய ஆனால் அவைலபிலிட்டி 1 ஆர் 2 பிளேயர்ஸ் பாதிக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆன் தட் நோட் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து இன்னும் வந்து இஸ் அண்டர் ஃபிசியோஸ் கேர் அப்படின்னு தான் சொல்றாங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் படி. என்னன்னா அவர் இன்னும் அந்த நம்மளுடைய என்சிஏ ஈக்குவலண்ட் அவங்களோட இதுலேருந்து இஸ் நாட் எட் காட் த சர்டிஃபிகேட் டு ஜாயின் ஆர்சிபி. ஸோ அது இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்ல தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாஸ் ஹேசல்வுட் அந்த வேர்ல்டு கப்புக்கே வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஹேசல்வுட்டுக்கு இப்போ வரைக்கும் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல, மெடிக்கல் கிளியரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஐ திங்க் என்ன ஆக போகுது, என்ன நினைக்கிறீங்க? இல்ல போன வருஷமும் இதே தான் சொன்னாங்க. ஆக்சுவலா ரூல்ட் அவுட் அப்படின்னாரு. ரூல்ட் அவுட் தானே சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து விளையாடினாரு. ஸோ அதை பத்தி அந்த இதை வச்சு சொல்ல முடியாது. அவங்க இவர் வந்து வேர்ல்ட் கப் போட்டு ஆஸ்திரேலியா எக்ஸிட் ஆனோடனே அவர் என்ன சொன்னாரு, அவங்க எல்லாம் ஐபிஎல் ஃபிட்டா இருப்பாங்க, அது மோர் லைக் இது வைஸ் தான், அதுக்கு இதுல கூச்சப்படாதீங்க கிளம்பி போங்க அப்படின்னு ஐபிஎலுக்கு அப்படிங்கிறதா? கமெண்ட்ஸ். அது மோஸ்ட்லி அது கமெண்ட்ஸும் ஹேசல்வுட்டும் அப்புறம் தான் தெரியும். பட் லேட்டா தான் அவங்க சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி தேல் பி ஃபிட்னு தான் பார்ப்போம். ஐ மீன் அட்லீஸ்ட் வந்துருவாங்க டோர்னமெண்ட். கூச்சப்படாதீங்க. சரி, இப்ப மேட்ச் ஷாட் கூட தம் இன்ஜுரின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து வரதான் போறாரு. அவரும் அதான் என்னைக்குன்னு தெரியல. பட் தம் ஃபிராக்சர்னா அவர் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு யாராச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் கூட அவங்க வாங்கலாம். பட் இட்ஸ் வெரி அன்லைக்லி அட் திஸ் பாயிண்ட். தம் ஃப்ராக்சரு பிளஸ் அவர் வந்து பிரைமரி லெவல்ல இருப்பாரான்னு ஒரு டவுட் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு 6 to 8 வீக்ஸ் தான், அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. முதல் மேட்ச் 5 லெஃப்ட் ஹேண்டர் ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜடேஜா, சாம் கரன், இன்னொருத்தர் யாரா, ஹெட்மயர் வந்தாருன்னா 5 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்களே. அதுக்கு என்ன பண்றது? இவங்க என்ன ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆயுஷ் மாத்திரை வச்சு போட போறாங்களா என்னமோ. ஓகே, ஸோ அதான் அது மாதிரிலாம் நிறைய இது இருக்கு. கமிங் டேஸ்ல கண்டிப்பா நமக்கு அதெல்லாம் இது தெரியும். என்ன வெற்றி? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ நீங்க மேட்ச் ஷாட்டோட பவுலிங்க நம்பி அந்த 5 இவங்கள இது ஐ மீன் அவர் ஆஸ்பின நம்பியா இருக்கோம் அப்படின்னு கேக்குறேன். இல்ல இவங்க டாக்டிக்கல் சேஞ்சஸா இப்ப 5 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்கன்னா ஒரு ஆஸ்பின் விளையாண்டாகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோமே நம்ம. இல்லைன்னு சொல்ல, பட் அவர் அவ்வளவு பெரிய ஸ்பின்னரான்னு கேக்குறது. வேற யாருமே இல்லையே. மாத்திரை நல்லா போட்டார் அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல. பட் பாப்போம். என்ன சொல்றேன், மாத்திரை கூட போடலாம், சொல்ல முடியாது. மாத்திரை நம்பி போக முடியாது அதுக்காக. பட் ஓகே, அதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கப்பல் ஆஃப் டேஸ்ல நமக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவங்க போடுற வீடியோலே தெரியுது பிரசாந்த் வீர் வந்து அவ்வளோ ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணல. ஹி ஸ்டில் நாட் மேட்ச் ஃபிட். அதை பார்த்தாலே தெரியுது அவங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும். கிளியர் கட் மை கெஸ் இஸ் ஹி ஸ்டில் நாட் மேட்ச் ஃபிட். அட்லீஸ்ட் இட் டேக் கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஃபார் ஹிம் டு பி இன் ஃபுல் த்ராட்டில் அப்படிங்கிறது தான் இஸ் மை கெஸ். அப்படி பார்த்தா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு ஹி மே நாட் பி ரெடி அப்படின்றது எனக்கு தோணுதுப்பா. அதுக்காக அதற்கு மேபி அக்யூசன் வச்சுப்பா இது பண்ணிப்பாங்க. மேபி இருக்கலாம். பட் ஆனா அட்மிஷன் வரணும்ல அதுக்குள்ள. வந்துருவார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மட்டும் சொல்லுது. சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அது ஒரு இது சிஎஸ்கேல. இதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் விளையாடும் போது தான் தெரியும் என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் அவங்க போறாங்கன்னு. ஏன்னா அவங்க போட்ட வீடியோஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, உர்வில் பட்டேல்லாம் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கார்த்திக் சர்மா பெரிய பெரிய 6 அடிச்சிருக்காரு. அவரும் ஒரு இன்ஜுரி இருந்தா வந்துட்டு இருக்காரு கார்த்திக் சர்மா. அவர் மேபி ஸ்லைட்லி ஏர்லியர் அஹெட் ஆஃப் பிரசாந்த் வீர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிகவரி. ஸோ கார்த்திக் சர்மா பெரிய 6 அடிக்கிறாரு. உர்வில் பட்டேல் பெரிய 6 அடிக்கிறாரு. ராமகிருஷ்ண கோஷ் வந்து ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்கேப்டு பிக் பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ யாரை எங்க ஃபிட்டின் பண்ண போறாங்க, எப்படி ஆட போறாங்க? ஏன்னா ஸ்ரேயாஸ் கோபால் மாதிரி ஒரு பிளேயரும் வச்சிருக்காங்க. ராகுல் சார் மாதிரி ஒரு பேச்சு கூட இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர் இல்லையே. இப்போ கிருஷ்ணபா கௌதம் நேரம் இந்த ஸ்குவாட்ல இருந்திருந்தாருன்னா நம்ம விளையாடிருப்பார் ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லியிருப்போம். பட் இவங்க இந்த மாதிரி நிறைய இந்தியன் ஸ்பின்னர்ஸும் வச்சிருக்காங்க. யார் எங்க விளையாட போறாங்கன்றே தெரியாத மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? வெஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, அவைலபிலிட்டியும் சரி, யார் எத்தனை பேர் இருக்கு. பட் யாரும் வந்து பேடா இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என் தலைவர் விஜய் சங்கர் இல்ல, தீபக் கூட இல்ல, ராகுல் திரிபாதி இல்ல அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அப்படிலாம் நான் சொல்லப்பா. சரி நான் சொல்றேன். 3 பேரை விட இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா தெரியுது நமக்கு. ஏன்னா நம்ம ஒரு அன்நான் கம்பாடிட்டி வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹைப் பண்ணியே இது பண்ணிட்டோம். பட் நல்லா அடிக்கிறாங்க, பார்த்தாலே தெரியுது. 6 ஹிட்டர்ஸ் மாடர்ன் கேமுக்கு ஏத்தவங்கள கொண்டு வந்திருக்காங்க. பட் எந்தெந்த பொசிஷன் பண்ண போறாங்க, எந்தெந்த அவங்க ஒருத்தருக்கு என்னென்ன என்ட்ரி பாயிண்ட், பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி,
எப்படி அதை அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இனிமே தான் தெரியும். மேபி த செகண்ட் லெக் ஆஃப் த கேம்ப் ஆரம்பிச்சா மேபி somebody லைக் ஃபிளமிங் எல்லாரும் சேர்ந்து ஐ திங்க் தே வில் டிசைட் ஆல் திஸ். இன்னும் லாங் வே டு கோ, பட் சிஎஸ்கே ஹேஸ் ஆல் த அம்யூனிஷன் அப்படின்னு தான் தெரியுது. இதுல வந்து வீரோடைய ரிகவரி வில் பி crucial டு தி ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ஒண்ணு. பிளஸ் அவங்க வந்து இப்போ டெத் ஓவர்ஸ்ல ஹிட் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் உருள் பட்டேலையும் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு இது இருக்கு. அது எந்த அளவுக்கு இப்போதைக்கு வேற யாரும் இல்லாதனால ஃபோக்கஸிங் வந்து ஸோ உருள் பட்டேல் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பிரைமரியா உள்ள 3ல இல்லாம இம்பாக்ட் பிளேயரா வந்து நேத்து பார்த்த சினாரியோஸ் இதுல பாத்தீங்கன்னா மாத்ரே, ருத்துராஜ், ஊர்வில் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இனிஷியல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளாண்டது. அப்புறம் ஸ்பின் விளாண்டது வந்து சர்ஃப்ராஸ், அமன் கான், அப்புறம் இன்னொருத்தர் யாரு, கார்த்திக் சர்மா. 3 பேரும் மிடில் ஆர்டர் வந்திருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோன்னா அவங்க டாப் ஆர்டர்லயும் ஒரு ஆப்ஷனா பாக்குறாங்க. அப்புறம் அப்படி அவர் விளையாடலன்னா இம்பாக்ட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து அடிக்கிற மாதிரி 2 ஆப்ஷன். சஞ்சு சாம்சனும் தூபையும் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல பிரவிஸ் 3 பேர் வந்தாங்கன்னா மிடில் ஆர்டரும் உனக்கு அங்க இருக்கு. டாப் ஆர்டர்ல சஞ்சு சாம்சனோட ஸ்பாட்டும் இருக்குல்ல. இல்ல அதான் இருக்கு. பட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். என்னதான் அவர் நல்லா விளையாடினாலும் லைக் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க மாட்டாருன்றது நான் நினைக்கிறேன். அதால 2 ஆப்ஷன் வந்து தோனி சொல்லி கொடுக்குறாரு. ஹங்கர் கேக்கர் தான் எல்லாமே அப்படின்னு சொன்ன குரூப் தான் நம்ம. அதான் சொல்றேன். அதனால சொல்றேன். ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ வியூவர்ஸ் உங்களோட நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். அப்டேட்ஸ் வர ஃபிக்ஸ்சர்ஸ் வந்துச்சு. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சாலிட் ஃபிக்ஸ்சர் அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். கேகேஆருக்கு, ஆர்ஆர் மாதிரி டீம்ஸ்க்குலாம். சிஎஸ்கே எம்ஐ கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டர்ஸா இருப்பாங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே இந்த சொன்ன மாதிரி இந்த பஞ்சதந்திர மேட்சுக்கு போக போறாங்க ஏப்ரல் 5ஆம் தேதி ஆர்சிபியோட. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபிக்சர்ஸ்ல. சில பிளேயர் அவைலபிலிட்டி பேசணும். ஹேசல்வுட் அவைலபிலிட்டி தெரியல. வெஸ்னி சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் திரும்பி வருவாங்களான்னு தெரியல. பிரசாந்த் வீரோட இன்ஜுரி ட்ராக் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க ரிசோர்ஸை வச்சு சிஎஸ்கே எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க பாய்ஸ், இல்லாட்டி we can close. So we'll keep you posted with further updates. Sign off for this. Your test. Bye.